பல்லு பாக்குறதுக்கு பச்சையா மஞ்சளா இருந்ததுன்னா பல்லுல கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். பல்லு வெள்ளையா இல்லாட்டி 4 பேர் இருக்கிறப்போ நம்ம சிரிக்கிறதுக்கும் வெக்கப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க கூட மஞ்சளா பாசி படிஞ்ச பற்களால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற ரெமடியால உங்களோட மஞ்சள் பச்சை கரை விலகி போறதோட உங்க பற்கள் வெள்ளையா பளபளன்னு மின்ன போகுது. இல்லாட்டி 2 பூண்டு பல்ல எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதாவது இத நைஸ் பேஸ்டா தயார் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த தக்காளிய பாதியா கட் பண்ணி இதுல இருக்கிற சாரை மட்டும் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க. இந்த ரெமடிக்காக நம்ம அடுத்ததா பயன்படுத்த போறது பேஸ்ட். இந்த ரெமடிக்காக ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க. இத சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பிரஷ் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுப்பீங்களோ டெய்லியும் அதே மாதிரி உங்க பற்கள்ல 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிரஷ் பண்ணுங்க. ஆனா இத நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பயன்படுத்தணும். இந்த மாதிரி பண்றதால 3ல இருந்து 4 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பற்கள்ல படிஞ்சிருக்கிற பாசி கரைய மெதுவா நீக்குது. இதனால உங்க பற்கள் வெள்ளையா பளபளன்னு மின்னுது.